அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். என்று நம் மோதி நேம் சிறப்பு இருந்த மூத்த பத்திரிகையாளர் சேக்குவரா ஜெய்சங்கர் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்களின் தாவைக்க அரசாங்கத்தில் இப்போ ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. விசாரணை சிறைவாசியாக அழைத்து போகப்பட்ட சபரிவர்மன், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் விசாரணை அழைத்து கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செய்திகள் வெளியாகுது. சீமான் அவர்கள் இதை கண்டித்து முதல்வர் விஜய் அவர்கள் கடந்த ஆட்சியில் அஜித்குமார் அவர்களுடைய மரணத்துக்கு அவ்வளோ வாய்க்கிழியே பேசினார். இப்போ ஏன் வாய் மூடி மௌனிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்தமான விமர்சனத்தை வச்சுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இது முதல்ல நம்ம அரசியல் பார்வையில் அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க, அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்காம முதல்ல இந்த மாற்றுத்திறனாளிகள், அது யார் வேணால் இருக்கட்டும், கண் பார்வையற்றவராக இருக்கட்டும், அல்லது காது கேட்காதவராக இருக்கட்டும், அல்லது கை கால் நடக்க முடியாதவராக இருக்கட்டும், இப்படியான நபர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்கள அணுகிற விதமே பார்த்தீங்கன்னா ஏன்னா இவங்க சிம்பத்தியே பெரும்பாலும் ஒரு அனுதாப பார்வையிலே வளர்ந்தவங்களாக இருப்பாங்க. பார்வை இல்லாதவங்களும் சரி, அல்லது காது கேட்காதவங்களும் சரி, கை கால் நடக்க முடியாத இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களை அணுகிற விதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனோதத்துவம் தெரிஞ்சால் மட்டும்தான் இவங்களை சரியாக அணுக முடியும். காரணம் கேட்டால் எல்லா உடல் ஊனமுற்றவர்களும் இப்படி சொல்லலாம், மாற்றுத்திறனாளிகள் எல்லோருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிறப்புலேருந்தே ஒரு அனுதாப பார்வையிலேயே வளர்ந்தவங்க. ஐயோ பாவம். குடும்பத்தில், ஆமாம், குடும்பத்துலேயும் சரி, சமூகத்துலேயும் சரி, ஒரு அனுதாபத்திலேயே சிம்பத்திலேயே அவங்க வளர்ந்ததுனால இயற்கையிலேயே ஒரு பிடிவாத குணம் வந்துடும். அவங்க விரும்பினதை நடத்தி கொடுக்கணும். அப்படி தான் நான் காலகாலமாக நடந்துட்டு வருது. நான் என்ன விரும்பணுன்னா அதை எனக்கு கிடைக்கணும் அப்படி நினைப்பாங்க. அல்லது நான் என்ன செய்யணும் அதை நீங்கள் ஆதரிக்கணும். அப்படி தான் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகள் அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ அவங்கள அணுகிற விதமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைக்காலஜி தெரிஞ்சிருக்கும், மனோதத்துவம் தெரிஞ்சால் மட்டும்தான். அது ஸ்கூல் டீச்சராக இருக்கட்டும், அல்லது எதிர் வீடு பக்கத்து வீடாக இருக்கட்டும், அல்லது குடும்பத்தினராக இருக்கட்டும், அல்லது வேறு யாராக இருக்கட்டும், சரிங்களா, ஒரு இயல்புலேயே பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்க்கலாம் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எளிதாக அவங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு இருக்கை போகிறாங்க, ஒரு டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த இருக்கை வழங்கப்படும். காரணம் கேட்டால் அவங்க மாற்றுத்திறனாளி, ஒரு கால் இல்லாமல் இருக்கிறாங்க, அல்லது பார்வை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு உடனே அவங்க அப்போ இந்த மாதிரி ஒரு அனுதாபம். இது மாற்றுத்திறனாளிக்கு பார்த்திங்கன்னா அந்த ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குமா, அவங்க திறமையை பாராட்ட வர கேட்டால் திறமை அதெல்லாம் தனி. நான் சொல்கிறது ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் அதனால தான் மாற்றுத்திறனாளின்றது அவங்களுக்கு திறமை இருக்கும், அது வேறு. அதனால் சமூகம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பத்தியோடு தான் அவங்களை அணுகும் வழக்கமாக. அப்போ இதில் திடீர்னு ஒருத்தர் அவர் தவறே பண்ணால் கூட பார்த்திங்கன்னா அது நியாயம் கற்பிக்கிற இடத்துல தான் அவர் இருப்பார். நான் இந்த சம்பவத்தை பொதுவாக சொல்கிறேன். அப்போ அதை ஒரு மாற்றாக அதுக்கு இல்லை, அது நீ செய்தது தவறுன்னு சொன்னாங்கன்னா அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரும், ஒரு உணர்ச்சி வசப்படுவாங்க, கத்துவாங்க, கோஷம் போடுவாங்க. இப்படி தான் நடக்கும். இது மாற்றுத்திறனாளிகளை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும். அது பார்வையற்றதாக இருக்கட்டும், அல்லது காது கேட்காதவர்களாக இருக்கட்டும், அல்லது கை கால் நடக்க முடியாதவர்களாக இருக்கட்டும், அவங்கள எப்படி அவங்கள நடத்துறது, எப்படி அவங்கள அணுகிறது இப்படின்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் வழக்கமாக எல்லார்கிட்டையும் நடக்கிற மாதிரி நடந்துக்கூடாது. நீங்கள் ஒரு பார்வை சொல்லுவீங்க, என்ன குற்றம் பண்ணுற பிறகு குற்றத்தில் என்னங்க எல்லாரும் ஒரே சம்மந்தானே நீங்கள் சொல்லலாம். குற்றம் செஞ்சிட்ட பிறகு குற்றவாளி தானே. அப்போ குற்றவாளிக்கு என்ன சலுகை காட்ட முடியுமா? நான் சலுகை காட்டணும்னு சொல்லலை. அந்த குற்றத்தை பார்த்திங்கன்னா அந்த விசாரிக்கிற அந்த தன்மையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாமல் அடித்து தான் விசாரணை பண்ணுறத விட பார்த்திங்கன்னா அவங்க போக்கிலையே பார்த்திங்கன்னா அவங்களை விசாரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் இங்கே இந்த ட்ரைனிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். போலீஸ் ட்ரைனிங்லேயே எல்லாரையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ சைக்காலஜிக்கல் அங்கே புத்திசாலித்தனன்றது அதுதான். பேசுகிற விதமாக பேசி நயமாக. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஏகலைவன், நீங்கள் ஏகலைவன்னா இந்த பத்திரிகை அவரை நினச்சிடாதீங்க, நான் அவரை சொல்ல. ஏகலைவன்றது பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் ஒரு கேரக்டர். ஏகலைவன் குரு இல்லாமையே அவர் வேடர் குலத்தை சார்ந்தவர். அன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வீராதி வீரம் சூராதி சூரனுங்க. இவங்க ராஜவம்சத்தை சார்ந்தவங்க, கௌரவராக இருக்கட்டும், பாண்டவராக இருக்கட்டும். இவங்கெல்லாம் குரு வச்சு இவங்க வில்வித்தையை கற்றுக்கிறாங்க. ஆனால் இவர் வேடர் குலத்தை சார்ந்தவர் கேட்டால் இவர் போய் அணுகி கேட்கும்போது துரோணர் என்ன சொல்கிறார் கேட்டால் அதெல்லாம் உன்னை கற்பிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ நான் எப்படி தான் இந்த வில்வித்தையெல்லாம் கற்றுக்கிறேன்னா, உனக்கு உண்மையிலேயே என் மேலே ஒரு குரு பக்தி இருந்ததுன்னா உனக்கு பார்த்தா என்னை நினச்சிக்கிட்டே நீ நீயா நீ பழகிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு வார்த்தைக்காக சொன்னது தான், சம்பிரதாய வார்த்தை.
உனக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியாது, நீ ஏன் என் மேலே ஒரு பக்தி இருந்ததுன்னா உனக்கு தானாக வரும் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி ஒப்பேத்தி துரத்தி விட்றது. அவர் போகிறாரு, அதே மாதிரி என்ன செய்கிறாரு, நேராக போகிறாரு, ஒரு பொம்மையை செய்கிறாரு துரோணர் மாதிரி. அவரை குரு வணக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரே கற்றுக்கிறார், ஏகலைவனே கற்றுக்கிறார். ஒரு கட்டத்தில் ஏகலைவன் வந்து கேட்டால் இவங்க அத்தனை பேரோட வந்து வில்வித்த வீரரில் சிறப்பாக வந்துடுறார். அப்போ என்ன செய்கிறார் கேட்டால், ஒரு முறை வந்து இவர் வேற ஒரு பாதையில் வர்றாரு, அவங்க வேற ஒரு பாதையில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து குறைக்குது. இவங்களுடைய பயணத்தின் போது ஒரு நாய் வந்து கௌரவர்களையும் வந்து பாண்டவர்களையும் பார்த்து குறைக்குது. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, ஏகலைவன் என்ன செய்கிறாருன்னா, வில்லு அனுப்பி என்ன செய்கிறார் கேட்டால் அந்த நாயை காயப்படுத்தாமல் அந்த வாயை தைக்கிறார். வில்வித்தையில் அந்த நாயோட வாயை வந்து பார்த்தீங்கன்னா காயம் இல்லாமல் தைக்கிறார். இதை பார்த்த உடனே அங்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற அர்ஜுனன் எல்லாருமே கேட்டால் நேராக வந்து குருக்கிட்ட போயிட்டு, என்ன குரு நீங்கள் இப்படி சொன்னீங்க, என்ன பெரிய சூப்பர் வந்து வில்வித்தை வீரனா மாற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டீங்க, நானும் அதை நம்பிட்டு இருக்கிறேன், நானும் கடுமையாக பயிற்சி எடுக்கிறேன், ஆனால் என்னால் கூட இப்படி பண்ண முடியாது. ஒருத்த வரான் வந்து பார்த்தீங்கன்னா நாயை காயப்படுத்தாமல் அந்த வாயை தச்சுட்டான், அதை குலைக்காத முடி யாருன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, அப்போ வந்து இது வந்து ஏகலைவன் வந்து சொல்லி போய் குரு வணக்கம் சொல்லும்போது அப்போ என்ன செய்கிறாருன்னா கோவப்படலை. அதே சமயத்தில் இவங்களை வந்து சாந்தப்படுத்தணும். யாரை சாந்தப்படுத்தணும்? கௌரவர்களையும் பாண்டவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, டேய் நான் நம்பிக்கை கொடுத்துருக்கேன்ல, அதில் நான் கரெக்டாக தான்டா இருக்கிறேன், நீங்கள் என்ன சந்தேகிக்காதீங்கடா, நான் சொல்லித்தரலடா அவனுக்கு, சொன்னால் கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், என்ன தம்பி என்னப்பா எப்படிப்பா இதில் செஞ்சாரும்போது அப்போ சொன்னான், ஐயா நீங்கள் எனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, குரு பக்தி இருந்தால் தானே அவர் சொன்னீங்க, நான் நேராக போனால் உங்கள் மாதிரி ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு நான் கேட்டேன், நானே கற்றுக்கிட்டேன் இதை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா, சரி நீ என்னை வந்து சிலையாக செஞ்சு வச்சல, குரு பக்தியோட தானே செஞ்ச இல்லையா, எல்லாம் பண்ணேன், ஆனால் குருவுக்கு தட்சணை கொடுத்தியா? இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அப்போ நீ எனக்கு குரு தட்சணை கொடுக்கணும் இல்லையா அப்படின்னா, நீ கொடுப்பியா? கண்டிப்பாக கொடுப்பையா, என்கிட்ட இருக்கிறது எதையாவது என்கிட்ட இருக்கிறத மட்டும் கேளுங்க, நான் வேற குலத்தை சார்ந்தவன், என்கிட்ட பெருசாக பொண்ணும் பொருளும் கிடையாது, என்கிட்ட இருக்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படி சொல்லும்போது, அவ்வளோதானே அப்படியே தடவி கொடுத்து அந்த கட்டை வரல கொஞ்சம் இருக்குல்ல, அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு வெட்டி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறோம். உடனே எடுத்து நான் செஞ்சுட்டான், வெட்டி அவர் கையில் கொடுத்துட்டான். அதோட முடிஞ்சிச்சு. இனி அவன் வந்து என்ன வில்வித்தையும் பண்ண முடியாது, முடிஞ்சிச்சா? இதுதான் அந்த இடத்துல ரஃபாக ஹேண்டில் பண்ணல, சாபம் விடலை. அவர் வச்சா சாபம் விட்டுருக்கலாம், அவருடைய பவரை பயன்படுத்தி இனி வந்து உங்கள் கை விளங்காமல் போட்டோம் அப்படி சொல்லி உத்தரவு போட்டிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவு மீறி இருக்க மாட்டான். யார்? அவன் ஏகலைவன். ஆனால் என்ன செஞ்சுட்டான், பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன, ரைட் எடு, அந்த விரலை மட்டும் கொஞ்சம் கொடுத்துருப்பான். இதுதான் நயமாக பேசி ஒருத்தருந்து வாங்கிறதுன்னு ஒன்று இருக்குது. விரலையே வாங்கிட்டான் பாருங்கள், இது 100% கன்ஃபார்ம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் வந்து வில்வித்தை பண்ண முடியாது. அந்த மாதிரி இது ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். ஏன்னா அவனை ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படி ஆகிட்டான்ல, அவனை மாற்றுத்திறனாளி ஆகிட்டான். ஏகலைவன் மாற்றுத்திறனாளியான கதையை சொல்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு. நல்லா பிறந்த ஏகலைவன் எப்படி மாற்றுத்திறனாளியாக ஆக்கிறது யார்? குரு. மகாபாரதத்தில் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுலாம் உங்களுக்கு தெரியும். அவர் தலையே போயிடுது, அது வேறு விஷயம். ஆனாலும் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த விரலை வெட்டி வாங்கினது நயமாக பேசி வாங்கினேன். அது மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, குற்றவாளின்னு நீங்கள் நினச்சாலும் கூட சம்மந்தப்பட்ட நபர் அது என்ன குற்றம் பண்ணாருன்றதை நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னென்னா, குட்கா பாக்கெட் ஏதோ 4 பாக்கெட்டு ஏதோ விற்றாரு ஏதோ சொல்கிறாங்க. அது ஒரு பெரும் குற்றம் கிடையாது தான். ஒருத்தர் அடித்து துன்புறுத்துகிற அளவுக்கு குற்றம் கிடையாது தான். உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு குற்றம் கிடையாது இல்லையா? அது ஒத்துக்கணும்ல. அடிக்கிற குற்றம் கிடையாது, உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிற குற்றமும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. இது வாய்மொழியிலே வந்து மிரட்டியே முடியும். ஆனால் அங்கே வந்து இது சம்பவம் நடக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போச்சு, ரைட் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் என்ன? இதை ஏற்கனவே வந்து 2 சம்பவம் நமக்கு இருக்குது. 2 குடும்பமே இன்றைக்கி 2 குடும்பத்தை சார்ந்த போலீஸ்கார். இப்போ நான் இந்த சைடு வந்துடுறேன். ஒரு பிசிக்கலி சேலஞ்சரை அடித்து கொண்டீங்க. இப்போ இந்த இடத்துல வாங்க. ஏற்கனவே சாத்தான்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 போலீஸ்கார குடும்பம் இன்றைக்கி அல்லாடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் சிறையில் போய் உட்காந்துட்டீங்கப்பா, சிறையில் நீங்கள் 3 வேளை சாப்பிட்றதுன்னு நீங்கள் சாப்பிட்லாம். அந்த குடும்பங்களோட நிலைமை என்ன? அந்த குடும்பங்களோட நிலைமை இன்றைக்கி என்ன? பிள்ளைகள் படிப்பு என்னாச்சு? குடும்பத்தோட கௌரவம் என்னாச்சு? வயசான அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்க நிலைமை என்னாச்சு? சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியுமா? நீங்கள் 3 வேளை நீங்கள் சாப்பிட்றீங்க. எப்படியும் 3 வேளை மணி அடிச்சா ஜெயிலில் பொறுத்த வரைக்கும் 3 வேளை சாப்பிட்டே ஆகணும்.
சாப்பிட்லன்னா சிறையில் குற்றம் தெரியுமா? 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டாகணும். சாப்பிட்லன்னா குற்றம் சிறையில், சட்டப்படி சொல்கிறேன். வெளியில் நம்ம சாப்பிட்லன்னா யாரை கேட்க போகிறாங்க? சார் இப்போ நான் ஒரு வேளை சாப்பிட யாரை கேட்க போகிறாங்க? இல்லை, அது குற்றமாகாது. எந்த போலீஸ்காரன் வந்து 3 வேளை நீங்கள் சாப்பிடலாம் கேட்க போகிறது. ஆனால் சிறையில் அப்படி கிடையாது. 3 வேளை நீங்கள் வந்து துக்கத்தில் நீங்கள் சாப்பிடாம இருந்தால் கூட இப்போ ஒரு வேளை சாப்பிட்லாம் குற்றம் அது. ஸோ அப்படி ஆகிடுது. அப்போ இந்த இடத்துல திருபுவனம் அந்த அஜித்குமார் வழக்கிலேயே 4 போலீஸ்காரர்கள் வந்து தண்டிக்கப்பட்டாங்க. இப்போ உங்களுடைய குடும்பமும் தத்தளிக்குது இல்லையா? அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு குற்றவாளியை ஹேண்டில் பண்ணும்போது எப்படி ஹேண்டில் பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு கண்ணாடி டம்ளர் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? குற்றவாளின்னு கூட நான் சொல்லலை, குற்றம் சாட்டப்பட்டவரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம்? ஒரு கண்ணாடி டம்ளர் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் தண்ணி கொடுங்க சார், இது பாருங்க சார், இதான் சார் டொம்முன்னு வைக்கிறேன் சார். இதே நீங்கள் வந்து ஒரு தண்ணி பாட்டு கிளாஸ் வைங்க, கண்ணாடி கிளாஸ், அதில் வைப்ப நான் எப்படி பொறுமையாக வைப்பீங்க. இதுதான். இதை முதல்ல இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க தயவு செய்து ஏதோ அந்த இறந்து போயிட்டாங்க, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு நீங்கள் நியாயம் கற்பிப்பீங்க. அவன் எப்படிப்பட்ட ரவுடித்தனம் பண்ணான் தெரியுமா, ஹேண்டிகேப்டு தாங்க பார்க்க, அவன் என்ன வார்த்தை பேசலாம் தெரியுமா, எப்படி கெட்ட வார்த்தை திட்டான், எல்லாம் நீங்கள் சொல்லலாம். கதை நிறைய கதை வரும். அதுக்கப்புறம் விசாரணைக்கு போகும்போது நிறைய வரும், அந்த கதைலாம் வரும். பிரச்சனை அது கிடையாது, கதை பிரச்சனை கிடையாது. ஆனால் எதிர்காலம் பாருங்கள். அவன் எதிர்காலம் இல்லை, அவன் செத்து போயிட்டான், அடித்து கொண்டுட்டீங்க இல்லையா? உங்களுடைய எதிர்காலமும் என்னன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் விசாரணை, போலீஸு, கோர்ட்டு, கேஸு. இந்த சிறை படத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க படுற கஷ்டத்தை சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். நீங்கள் டானாக்காரன் படத்தெல்லாம் அது வேறு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தமிழ் தான் இதுலேயே வந்து வேலை செஞ்சுருப்பார், ரைட்டராக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஒரு விசாரணையில் போய் மாட்டிக்கிட்டு விசாரணைக்கு பதில் சொல்லிக்கிட்டு அதை எப்படி வந்து. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். அந்த இந்த படம் ஒன்று வந்துச்சு மலையாள படத்தில், ரோந்துன்னு ஒரு படம் வந்துச்சு மலையாள படத்தில். ரோந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய அந்த சம்பவம், ரோந்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் குடும்பங்களுக்கு காட்டுவாங்க. இங்கே ஒரு போலீஸ்காரங்க குடும்பமும் எப்படி இருக்கும். அங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து வயசானவங்க இருப்பாங்க, அம்மா அப்பா, பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து படிக்கிற பிள்ளைகளாக இருக்கும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து யாராவது ஒருத்தர் சிக்காக இருப்பாங்க குடும்பத்தில். இப்படி சராசரி குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் போலீஸ்கார குடும்பம்லாம் அப்படியே சுபிட்சமாக இருக்கிறது இல்லை. எல்லா குடும்பத்துலேயும் என்ன பிரச்சனை இருக்குதோ அது மாதிரி அங்கேயும் கூட இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய கேட்டால், நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதும் நம்ம வேலை. அப்போ ஒரு குற்றவாளி என்ன செய்யணும்? அதுக்காக தப்பி அது கிடையாது. ஹேண்டில் பண்ணுற விதத்தை எப்படின்றது தெரிஞ்சிடும். நமக்கு கண்ணுக்கு முன்னாடி பாடங்கள் நிறைய இருக்குல்ல. 2 பெரிய பாடம் இருக்குது. ஒன்று சாத்தானுக்குளம், இன்னொன்று வந்து திருபுவனம். இதுக்கு மேலே நீங்கள் மாறலன்னா எப்படி? இப்போ இதில் இன்னொரு விஷயமும் நடக்குது. இப்போ இது மாதிரி ஒரு குற்ற சம்பவத்தின் அடிப்படையில் எனக்குன்னா ஒட்டுமொத்த போலீஸும் இப்படி தான்ன்ற அந்த பார்வை வர தொடங்கிடுது, வருதில்ல. அப்போ ராத்திரி மகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றவாளிகள் பிடிக்கிறதுக்கு தேசம் விட்டு தேசம், நாடு விட்டு நேரம் எவ்வளோ கஷ்டங்களும் அனுபவிக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை பண்ணி ஒரு மர்டர் பண்ணிவிட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கிறான். காடு மேடு அலைஞ்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அவனை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே வந்து சிறையில் அடைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எவ்வளோ உழைப்பு இருக்குது, ராத்திரி மகளும் உழைப்பு இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் அவனுக்கு கேட்டால் ஒரு சம்பவத்தை முடிஞ்சிச்சு. இப்போ என்ன சொல்லுவாங்க? ஆமாங்க, போன ஆட்சியில் தான் வந்து இப்படிலாம் நடந்ததுங்க. இப்போ அப்படி தானே சொல்கிறாங்க. கடந்த ஆட்சியில் நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ பாருங்கன்னு. இது அரசியல்வாதிகளுக்கு வந்து இது கேட்டு போயிடுவான் சார், அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு இன்னொரு ஆட்சி வந்தாலும் இதான் நடக்கும், அப்படி போயிடுவான், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வழக்கு சந்திக்கிறது யார்? இப்போ இந்த சபரி பேர் என்ன சொன்னீங்க? சபரிவர்மனுடைய இந்த வழக்கை வந்து இந்த 3 போலீஸ்காரர்கள் நேற்றுக்கே வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணியாச்சு நேற்று. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனு, அதுக்கப்புறம் விசாரணை, கோர்ட்டு, கேஸு அலைஞ்சிக்கின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கன்விக்ஷனில் போய் முடியுதுன்னு சொன்னால் இங்கே யாருடைய எதிர்காலம் முடியுது? அந்த பையனுடைய எதிர்காலமும் போச்சு, போலீஸ்காரர்கள் உயிரே போச்சு, உங்களுடைய எதிர்காலமும் போச்சு. உங்களோட போதா? கிடையாது. ஃபேமிலி, உங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, அம்மா அப்பா இருக்கிறாங்க, பொண்டாட்டி, பிள்ளைங்க, சொந்த பந்தம், எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நேற்று வரைக்கும் போலீஸ்காரங்க இன்றைக்கி வந்து கைதி. மாறணும் சார். நம்ம எந்த நூற்றாண்டில் இருக்கிறோம்? எவ்வளோ நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்கு, எவ்வளோ விசாரணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய உத்திகள். அதனால தான் நான் சொன்னேன், அதுவும் பிசிக்கலி சேலஞ்சுன்னா அதுதான் நான் ஏகலைவன் கதையை சொன்னேன். எப்படி துரோணாச்சாரியர் ஸ்மூத்தாக பேசி காரியத்தை சாதிச்சார்ல, அவனுக்கு நிம்மதி. யாருக்கு? அர்ஜுனுக்கு நிம்மதி. அர்ஜுனனுக்கு நிம்மதி இல்லை.
கௌரவருக்கு எல்லாருக்குமே ரைட்டுப்பா, ஒரு வேடர் குலத்தில் வந்தவன் வந்து பார்த்தா பெரிய வில்வித்தன்னா நமக்கு பெரிய நம்ம பரம்பரைக்கு அவமானம்டா, ஒன்று நீ வரணும் இல்லை நான் வரணும். அவன் வேடர் குலம், அவன் பெரிய வில்வித்தக்காரன் ஆகிட்டானா நமக்கு பெரிய அசிங்கம். அப்போ குரு வந்து கரெக்டாக பேசுகிறதுமா பேசி கட்டவரில் பிடிக்கிட்டார், அவனை மாற்றுத்திறனாளி ஆக்கி விட்டார். ஸோ அதனால் சைக்காலஜிக்கலாக அணுகணும். இந்த குற்றவாளி தான் நான் சொல்ல, எல்லா குற்றவாளியுமே நீங்கள் வந்து சைக்காலஜிக்கலாக அணுகிறது தான் சரியானது. ஓகே சார், இதை தொடர்ந்து அண்ணன் திருமாவளவர் அவருடைய சமீபத்திய பேச்சுக்கள் சர்ச்சையை கிளப்பிட்டே வந்தது. சமீபத்தில் கூட ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் கொஞ்சம் குழாவுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார். இப்போ நான் பேசுகிறேன்னா, இப்போ சமீபத்தில் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தான். ஆமாம், நேற்று சாயங்காலத்துலேருந்து தான் வந்து நேற்று சாயங்காலத்துலேருந்து பேசுகிறாங்க. அப்படி தானே அவர் சொல்கிறது, அப்படி தானே இருக்குது. நேற்று இப்போனா நேற்று சாயந்தரத்துலேருந்து பேசுகிறாங்க தமிழ் தேசியம். 16 ஆண்டு காலம் பேசுகிறாங்க. இவர் பேசினார். நான் கேட்குற ஒரே ஒன்று தான், நீங்கள் பேசுனீங்களே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்னீங்களா நீங்கள்? சார் ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன் சார், தமிழ் தேசியம் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, இப்போ நான் கேட்குறேன், தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் எப்படி சார் நீங்கள் வந்து ராகுல் காந்தியோட நீங்கள் வந்து கை கொடுக்க முடியும்? நான் கேட்குறேன். நீங்கள் ராகுல் காந்தி சொன்ன ராஜபக்ஷ ஞாபகம் வருது, அது வேறு. ராஜபக்ஷவும் கை கொடுக்குறீங்க, ராகுல் காந்தியோட கை கொடுக்குறீங்க. தமிழ் தேசியத்தை நீங்கள் பேசுகிறது இருந்தால், தமிழ் தேசியத்தை நீங்கள் உள்வாங்கிறதா இருந்தால் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஈழத்தமிழை விலக்கிட்டு தமிழ் தேசியம் கிடையாது சார், இல்லையா? தமிழ் தேசியத்தைனா அது வந்து யாருன்றது நமக்கு தெரியும். அது சொன்னால் தான் சேனல்கள் வந்து முடக்கிற வேலை இருக்குது. நம்மளுக்கு சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் முடக்கிற வேலை பேச முடியாத சூழ்நிலை. அப்போது இந்த இடத்துல நீங்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறீங்க, அதே சமயத்தில் எப்படி சார் நீங்கள் ஒரே நேரத்தில் ராஜபக்சேவும் நேசிக்கிறீங்க, ராகுல் காந்தியும் நேசிக்கிறீங்க? எனக்கு புரியல. ஸோ இது வந்து நீங்கள் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா அந்த சமூக நீதின்றதை இப்போ நீங்கள் பேச முடியாது. இவ்வளோ நாள் என்ன சொன்னீங்க, சமூக நீதின்னு நீங்கள் சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை, சமூக நீதி இதெல்லாம் சொன்னீங்க. சாதி ஒழிச்சிட்டிங்களா சார்? சொல்லுங்கள். சாதி விஷயம் நீங்கள் தான் பேசிட்டீங்க. சாதி புத்தின்றதை நீங்கள் தான் சொல்கிறீங்க. இது வரைக்கும் நமக்கு அப்படி புத்தி இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படி தான் இருக்குதா சார்? சாதி புத்தின்னு ஒன்று இருக்கிறதாவே தெரியல. என்ன புத்தின்னு ஒன்று இருக்குது தெரியும், ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதி இருக்கிறதுன்றது நமக்கு தெரியாது. நீங்கள் தான் சொல்கிறீங்க சாதி புத்தின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்களே சாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க. சாதியில் எத்தனை லிஸ்ட்டு பட்டியல் இருக்குன்றத நீங்கள் வந்து ஒரு காணொலியே சொன்னீங்க. எத்தனை சாதி லிஸ்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இது எல்லாமே போட்டோம். இப்போ உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, சமூக நீதியை வந்து இப்போ நீங்கள் வந்து பேச முடியாது. ஏன்னா நீங்கள் அமைச்சரே வாங்கிட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போது சமூக நீதி அமைச்சர் வாங்கிட்டீங்களே, 2 மாதம் ஆச்சு, என்ன கிழிச்சிங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அந்த பதவி கொடுத்தது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட என்ன சொல்லுங்கன்னா, விஜயோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருணை பார்வையில் தான் அந்த சமூக நீதி அமைச்சர் பதவியே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் உண்மை, மறுக்க முடியாதுல்ல. அங்கேயும் நீங்கள் விசுவாசமாக இல்லை, அது வேறு விஷயம். விஜய்க்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும், நீங்கள் இல்லை. அதை கலந்து பார்த்தீங்கன்னா அங்கே இத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 7 அமைச்சர்கள். அது விஜயோட என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயோட பார்வை. உங்களுக்கு வழங்கப்பட்டது விஜயோட கருணையில் தான் வழங்கப்பட்டிருக்கு. இதான உண்மை. அப்போ அந்த இடத்துல நீங்கள் விசுவாசமாக இல்லை, விஜய்க்கு நீங்கள் விசுவாசமாக இல்லை. அந்த 7 அமைச்சர்கள் வந்து வரலாறுலேயே இல்லாமல் 7 அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டியல் சமூகத்தை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கேத்துக்கு கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கல நீங்கள். அதை கடந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஒரு பாராட்டு விழாவை நடத்தியிருக்கணும். அதை நீங்கள் பண்ணலை. காரணம் நான் கேட்டால் உங்களோட வந்து ஒத்தையார் அட்டையில் இருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக இந்த பக்கமாக தானே இருக்கிறீங்க. இல்லைனா இந்நேரம் விஜய்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனி விழாவே எடுத்துருக்க. விடுதலை சிறுத்தைகள் 7 பட்டியல் வகுப்பை சார்ந்த அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் உங்களுக்கு சமூக நீதித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. இதை விட என்ன வேணும்? ஏன்னா நீங்கள் பிரம்மாண்டமாக விழா எல்லாம் நடத்திருக்கணும் விசிகா சார்பில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பக்கம் நட்புன்றீங்க. கூட்டணியிலேருந்து அவங்க தான் அமிச்சாங்க. அதை விட ஒரு சொல்லிட்டீங்க என்னென்னு கேட்டால், தமிழக வெற்றி கழக ஆட்சியை நாங்கள் விரும்பவே இல்லை, நாங்கள் விரும்பலை சொன்னீங்கல்ல. ஸோ அதனால் இப்போ நீங்கள் உங்கள் கையில் வந்து கேட்டால் உங்கள் கையில் இருக்கிற அந்த சமூக நீதி இதெல்லாம் வந்து காலாவதி ஆயிடுச்சு. இது அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மீண்டும் வந்து தமிழ் தேசியம் மீண்டும் இப்போ தமிழ் தேசியத்தை எடுத்து நீங்கள் வந்து முன்னெடுத்து அது ஒரு ஆயுதமாக நீங்கள் அரசியல் ஆயுதமாக நீங்கள் எடுத்துருக்கீங்க. அப்படி தான் நம்ம கொச்சையாக எதுவும் சொல்ல முடியாதுன்னு பார்க்குறேன். இப்போதைக்கு உங்கள் கையில் என்னன்னு கேட்டால் வந்து இந்த ஆயுதம்லாம் துருப்பிடிச்சு போச்சு. இப்போ மீண்டும் அந்த பழைய ஏற்கனவே நீங்கள் 93 சொன்னீங்களா, 93 சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏன் மாறினீங்கன்னு பாருங்கள். அது மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்ல சார்,
தமிழ் தேசியத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபக்ஷோட வந்து அந்த கை கொடுக்கறதுக்கு சரியான விளக்கத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து ராகுல் காந்தியோட சேர்ந்து இப்போ அரசியல் பயணம் பண்ணுறீங்களா, அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். ராகுல் காந்தி யார்? இனப்படுகொலைக்கு ராகுல் காந்திக்கு என்ன தொடர்பு? ராஜபக்ஷக்கு என்ன தொடர்பு? விளக்குங்க. முதல்ல தமிழ் தேசியத்தை பேசலாம், முதல்ல இதுக்கு விளக்கிட்டு வாங்க. இறுதியாக ஒரே ஒரு சுருக்கமாக அவங்க பதில் சார். எதிர்க்கட்சி தலைவராக கடந்த ஆண்டில் செயல்பட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ அவர் அந்த வரிசையில் கூட இல்லை, 3வது இதுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இவ்வளோ நாட்கள் அமைதியாகவே இருந்தார். அவர் எம்எல்ஏக்கள் பறி போகும்போதும் விஜய் அவர்கள் ஸ்பீச்செல்லாம் பார்த்து சிரிச்சிட்டுலாம் இருந்தார் சட்டமன்றத்தில். இப்போ திடீர்னு சித்தப்பாவுக்கு கோபம் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக எம்எல்ஏக்களை திருதும் முதல்வர் விஜய் தான் களவாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? சுருக்கமாக அவங்க பதில் சார். சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னார். அவங்களே சொல்கிறாங்க டிவிக்கு தரப்பில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோம், எந்த பார்ட்டின்னு சொல்லவே இல்லைன்னு சொல்கிறார். 2 பேரையும் மீன் பண்ணுறாங்க. எந்த பார்ட்டின்னு நாங்கள் சொல்லவே இல்லைன்னா அப்போ 2 பேருமே குறிக்கும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து உட்காந்து பல்ல காமிச்சிட்டு உட்காந்தாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேறு வழியே இல்லை, சொல்லித்தான் ஆகணும். உண்மையாக இல்லையா? அதாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பா எங்கன்னு சொல்லி தேடும்போது அங்கே உட்காந்து மிச்சம் சாப்பிட்டு சிரிச்சது யார்? இதே எடப்பாடி. இப்போ கூட்டு களவாணிகள் சொன்ன உடனே இப்போ வந்து கோபம் வருது. அதுவும் குறிப்பாக வந்து கரூரில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து விஜயபாஸ்கர், இந்த விஜயபாஸ்கர் போகும்போது கூட வந்து அவங்களுக்கு கோபம் வரல. எடப்பாடிக்கு விசுவாசமாக இருந்த அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் போன உடனே இவங்களுக்கு வந்து அந்த கோபம் வருது. சரி, கரூர்லேயே போயிட்டு நம்ம பகுதி நம்ம ஏரியாவில் ஜெயிச்ச இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் நின்றுட்டு கூட்டு களவாணிகள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து நீங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறன்ற முடிவுக்கு வந்திருக்கிறீங்க. இது ரொம்ப லேட், டூ லேட். கூட்டு களவாணி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாங்க களவாணி அப்படி பேசுகிறாங்க. அதை தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஒருமையில் பேசுறதுக்கு தொடங்கிட்டாங்க. உதயகுமாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜெயக்குமாராக இருக்கட்டும், இவர் சயின்டிஸ்டா செல்லூர் ராஜு. ஸோ செல்லூர் ராஜுக்கு என்ன வந்து கேட்டிங்கன்னா, இதில் தாவேக்கால இருக்கிறவங்களுக்கே தெரியாது நிறைய பேருக்கு. கூட்டு களவாணின்னு சொல்லி விஜய் சொன்னது வந்து பயங்கரமான ஒரு கோபம் வருது. பர்சனலாக அட்டாக் பண்ணுது. காரணம் என்னென்னா, கடந்த ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், திடீர்னு ஒரு பெரும் தொகை, பெரிய தொகைலாம் கிடையாது, ஒரு பெரும் தொகை வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி இந்த 100வது நாள் படத்தில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா டெட் பாடி வச்சுட்டு சுவர் கட்டிடுவாங்க தெரியும்ல, டெட் பாடி வச்சுட்டு சோறை எழுப்பி சோத்தை வச்சு கட்டிடுவாங்க. அது மாதிரி ஒரு பெரும் தொகையை வந்து சோத்துக்கு உள்ளே வச்சு இன்னொரு சவர் வச்சு, அதான் வெளியிலேருந்து பார்த்தா சோறு தெரியும், இந்த பக்கம் பார்த்தா சோறு தெரியும். ஆனால் இடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது. இப்போ சொல்லுவாங்கள்ல, இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 அடி சவருங்க, அப்போல்லாம் 3/4 அடி சவருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பெரும் தொகையை வந்து பார்த்திங்கன்னா வந்து பதுக்கிட்டார் வீட்டில். அதை ராத்திரியாக வந்து தட்டி தூக்கிட்டாங்க. தூக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா, சொந்த மருமகனே வந்து அதுக்கு உடந்தையாக இருந்தார்ன்ற மாதிரிலாம் சில செய்திகள், மதுரை வட்டார செய்திகள் இருக்குது. வட்டார செய்திகள் இதெல்லாம் பத்திரிகையாளர்கிட்ட ஏமாற்ற முடியாது. மதுரை வட்டார செய்திகள், அதாவது கேட்டால் ஒரு பெரும் தொகையை வந்து கோடிக்கணக்கான பெரும் தொகையை வந்து சவுத்துக்குள்ளே வச்சு கட்டி பூசி மொழிவிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரிங்க, அதை எப்படிங்க அது பிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, திமுக ஆட்சியாச்சு எப்படி பிடிச்சாங்கன்னா, அங்கே இருக்கிற வந்து முன்னாள் வருவாய்த்துறைன்னு நினைக்கிறேன், அவர் யாருன்னா மூர்த்தி அமைச்சர்கிட்ட போய் உதவியை நாடி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அவருடைய உதவியை நாட பிறகு அந்த அமௌண்ட்டை வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வந்து ஏதோ குறிப்பிட்ட தொகையை மட்டும் எடுக்க முடியல, ஒரு 2-3 பேர் சேர்ந்து அதில் பிஜேபியில் இருக்கிற சில பேருடைய கை கூட இருக்கிறதா வந்து தகவல் வெளியாச்சு அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து பணத்தை ஏதோ ஓரளவுக்கு மீட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. இது எப்படின்னு கேட்டால், திமுகவோட வந்து அமைச்சர் உதவியில், மூர்த்தி என்ற அமைச்சர் உதவியில் காவல்துறை அதிகாரிகள் முனைப்போடு செயல்பட்டு ஏதோ மீட்டதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிமுகவும் திமுகவும் அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டு களவாணி ஆயிடுச்சுங்க. யாரை கூட அப்படி தானே, அதெல்லாம் கஷ்டப்பட்ட பணம் கிடையாது, கொள்ளையடிச்ச பணம் தான். ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய வந்து தொகையை வந்து வீட்டிலேருந்து அதை வந்து பறி கொடுத்து மீண்டும் அந்த பணத்தை வந்து பறிமுதல் செய்கிறதுக்கு திமுக தரப்பில் இருக்கிற அமைச்சர் உதவுறாரு. அப்போ அந்த கூட்டு களவாணின்றது கரெக்டாக மேட்ச் ஆகுது. எது செல்லூர் ராஜுக்கு அதுதான் வருத்தம். என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களோட ஏன் பொங்குறாரு அதிகமானு கேட்டிங்கன்னா, கூட்டு களவாணி அப்படின்னு சொன்ன விஷயம் ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, செல்லூர் ராஜு பொறுத்த வரைக்கும்
அவர்கிட்ட இருந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை. நல்லா கவனிங்க, கூட்டுறவுத்துறை. கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடித்த சாதாரணலாம் கிடையாது, தாறுமாறாக வந்து அடித்ததாக தகவல் இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டுறவுத்துறையில் கொஞ்சம் களவாணித்தனம் நடந்திருக்கு. ஆனால் அந்த கூட்டு களவாணின்றதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே ரொம்ப பாதித்தவர் யாருன்னா செல்லூர் ராஜ் தான். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சரை வந்து ஒருமையில் அவனே இவனே நீ என்ன நான் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகவசனம் பேசுனது காரணமே என்னென்னா, இந்த கூட்டுறவுத்துறையில் அவர் பண்ண களவாணித்தனங்கள் ஒரு வேளை நடவடிக்கை வந்து எடுக்கலான்ற அந்த ஒன்று. இன்னொன்று என்னென்னு கேட்டால், தன் வீட்டில் வச்சுருந்த அந்த பணத்தை வந்து சொந்த மருமகனே சேர்ந்து பல பேரோட சேர்ந்து ஆட்டையை போடுறத வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவில் இருக்கிற அமைச்சர். இந்த 2 காரணத்தையும் வச்சு தான் கூட்டு களவாணினா ஒரு கோபம் வந்தது காரணம் இதுதான். ஓகே. ஸோ முதலமைச்சர் ஒருமையில் சார்ந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். பல்லர்களுக்கு தெளிவாக நன்றி. நன்றி.